2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் புதிய தமிழகம் கட்சி வெல்லும். பல வருடங்களுக்கு பிறகு 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தனது மகத்தான வேட்பாளர்களை 61 சட்டமன்ற தொகுதிகளிலே நிறுத்தி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி மனு தாக்கல் செய்த நாளிலிருந்து வாக்குப்பதிவு நடைபெற்ற 23ஆம் தேதி வரையிலும் அரும்பாடுபட்டு வாக்கு சேகரித்து அந்த வாக்குகளை எண்ணக்கூடிய நாள் இன்னும் 36 மணி நேரம் மட்டுமே இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அனைவருக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், மனு தாக்கல் செய்து 23ஆம் தேதி வரும் களத்திலே எப்படி கண்ணியத்தோடும் நேர்மையோடும் சிறிதும் கூட விட்டு கொடுக்காமல் பெரிய பண முதல்களை களத்திலே எதிர்கொண்டு வெற்றிகரமாக இந்த தேர்தலை சந்தித்தீர்களோ அதே போன்று மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை நிகழ்ச்சியிலும் நாம் இன்னும் கூடுதலான விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் அக்கறையோடும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து வேட்பாளர்களுமே இந்த நேரத்தில் தேர்தல் அலுவலர் அறிவுறுத்தலின்படி 14 மேஜைகளுக்கு 14 முகவர்கள், தபால் எண்ணிக்கைக்கு தனியாக என 18லிருந்து 22, 24 முகவர்களை நியமித்திருப்பீர்கள். ஒரு சில இடங்களில் இன்னும் யாராவது அந்த வேட்பாளர்களுக்கு எண்ணிக்கைக்கு செல்வதற்கு முகவர்கள் சரியாக அமையாமல் இருந்தால் நாளை மாலை 4 மணி வரையிலும் கூட அதுக்கு அவகாசம் இருக்கிறது. ஒரே தொகுதியிலே கூட இருந்து எல்லா முகவர்களும் அமைய வேண்டும் என்று அவசியமில்லை. அருகாமை தொகுதியிலிருந்தும் அமையலாம். எனவே மிக முக்கியமாக நன்கு படித்தவர்களாக இருக்கணும், விழிப்புணர்வோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும், உடம்பு திடகாத்திரமாக இருக்கணும், கட்சியின் மீது மிகுந்த அக்கறையோடு இருக்கணும். இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு செல்லணும். காலை 7 மணிக்கே வாக்குச்சாவடி அந்த எண்ணிக்கை இடத்திற்கு எல்லோரும் சென்றணும். சில நேரங்களில் தேர்தல் நடத்தும் அதிகாரி 6 மணிக்கு கூட வர சொல்லுவார். அது என்ன என்பதை சரியாக கேட்டறிந்து அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு உள்ளாக நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்கள் கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே உங்களுடைய வாக்கு எண்ணிக்கை முகவர்களோடு நீங்களும் உள்ளே போகணும். எந்த வேட்பாளரும் எண்ணிக்கை நடக்கக்கூடிய இடத்துக்கு போகாமல் இருந்திருக்கக்கூடாது. உங்களுடைய தலைமையில் தான் அந்த குழு செல்லணும். குறிப்பாக தபால் வாக்குகளிலும் நீங்கள் அக்கறை செலுத்தணும். இந்த முறை நம்மளுக்கு தபால் வாக்குகள் மிக அதிகமாக வரும். மேலும் இந்த தபால் வாக்குகள் எண்ணுகின்ற பொழுது நமக்கு வர வேண்டிய வாக்குகளை நிராகரிக்கவும் விடக்கூடாது. அதே சமயத்தில் தவறாக எதிரிகளுக்கு போடக்கூடிய வாக்குகளை நம்ம சேலஞ்சு பண்ணணும். அந்த வாக்குகளை தனியாக வச்சிடணும். 100க்கு 100 எல்லாமே அந்த உறுதிமொழியிலிருந்து அவர்கள் பணியாற்றக்கூடிய அதிகாரத்தில் கையெழுத்து பெறுவதிலிருந்து சரியாக டிக் பண்ணுறது எல்லாம் சரியாக இருக்குதான்னு அதை தபால் வாக்குகள் எண்ணக்கூடியவர்கள் அதை கவனிக்கணும். அடுத்தது கடைசி ரவுண்டில் கடைசி பெட்டி எண்ணுகின்ற வரையிலும் இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த தேர்தலை பொறுத்தளவு 5 கார்னர் கண்டஸ்ட், 5 முனை போட்டி, கடைசி நிமிடம் வரையிலும் அல்ல. அப்படி எப்படி இந்த ரேஸில் குதிரைகள் போகிற மாதிரி எல்லாம் 5, 10, 100 வாக்கள், 200 வாக்கள், 300 வாக்கள் வித்தியாசத்தில் தான் எல்லாருமே இருப்போம். அதனால் எந்த வேட்பாளரும் கடைசி நிமிஷங்களிலும் இருப்பதை உறுதி செய்யணும். நீங்கள் வேட்பாளர் மட்டுமல்ல, நீங்கள் அழைத்து செல்லக்கூடிய அனைத்து முகவர்களும், எண்ணிக்கை முகவர்களும் உங்களோடு கடைசி நிமிஷங்களில் இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் அது கூடுதலாக கூட எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் பல பேர் வெற்றி வாய்ப்புகள் இருக்கும், அந்த சான்றிதழ் பெறவர்கள் இருக்கணும். அதனால் கடைசி நிமிடத்திலையும் கூட வேறு நீங்கள் இல்லாமல் ஒரு ரவுண்டுக்கு இல்லாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வாக்குகளை வேறு யாராவதுக்கு எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் நான் 18 மேஜையில் 14 மேஜையில் 10 போட்டால் பத்தாதான்னு நினைக்காது. அப்படி பத்தாது.
நீங்கள் எந்த இடத்துல இல்லையோ அதை வந்து வேற யாராவது கட்சிக்காரர் அவனுடைய கணக்கில் சேர்த்துட்டு போயிடுவான். அதை வச்சும் கூட அவன் வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி செய்வான். அதனால் எல்லா டேபிள்லையும் ஆள் இருக்கணும். அதனால் வந்து 61 வேட்பாளர்களும் கண்டிப்பாக வந்து நான் கேள்விப்பட்டவர்களும் நீங்கள் வந்து என்னிடத்தில் ஃபோனில் பேசின வரையிலும் எல்லாருமே முழுமையாக வந்து வாக்குச்சாவடி எண்ணிக்கை முகவர்களை நியமிச்சிருக்கிறீங்க. அது சந்தோஷம். ஏதாவது ஒரு இடத்துல குறைபாடுகள் இருந்தால் அதையும் வந்து நாளைக்கு மதியத்துக்குள்ளே சரி செய்து அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரத்தில் கொடுத்து முறையாக வந்து இப்போ வந்து QR கோடு சொல்லிக்கிறாங்க. அதனால் அது என்ன சட்டப்படியோ அதை நீங்கள் வாங்கிடணும். ஏன்னா திடீர்னு சொல்லிட்டு என்ன சிஆர்பி போலீஸ் இருந்தாங்க அப்படின்னா அது இல்லைன்னா உள்ள விடனா கடைசமாயிரும். அதனால் வந்து எல்லோருமே அது என்ன கடைசியாக வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படி உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஊர்ஜிதம் செய்த பிறகு தான் நீங்கள் வந்து நீங்கள் அந்த வாக்காளர் அட்டைகளை வாங்கிட்டு போகணும். அதே போல் அங்கே செல்லக்கூடியவர்களுக்கு வந்து காலை உணவு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. மற்றபடியே வந்து மதிய உணவு நீங்களாக ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாலும் சரி, அல்லது அந்த முகாமிலிருந்து மற்றவர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய பணம் கட்டினாலும் சரி. ஆனால் யாரும் வந்து பசியோடு பட்டினியோடு இருந்துடக்கூடாது. அதனால் கவனத்துடன் செயல்படணும். நம்மளுக்கு வாழ்க்கை இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் புதிய தமிழகம் கட்சி நெருப்பாற்றிலே நீந்தியதை போல இரு பெரும் பணம் முதலைகள், அதுவும் குறிப்பாக நம்முடைய வாக்கு வங்கிகளை குறிவைத்துத்தான் அவர்கள் வந்து தேர்தலில் செயல்பட்டிருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கையின் போதும் அவர்கள் அதை மட்டுமே குறிவைப்பார்கள். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு வாக்குகள் 2 வாக்குகள் கூட வேறு யாருக்கும் சேர்ந்துடாத அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு சுற்றிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வாக்குகளும் நம்முடைய எண்ணிக்கையில் சேரணும். அதனால் வந்து நீங்கள் கவனமாக செயல்படணும். ஒவ்வொரு பூத்துலேயும் நமக்கு எவ்வளோ வாக்கு அப்படிங்கிறத வந்து ஊர்ஜிதம் செய்யணும், சரியாக குறிப்பிடணும். முடிந்த பிறகு அதுக்கு பிறகு ஒன்று கணக்கிட்டு சரியாக கணக்கிடணும். அதனால் எல்லோருமே இது வந்து நம்ம புதிய தமிழக கட்சியை பொறுத்த மட்டிலும் எல்லாமே நமக்கு போராட்டம் தான், வாழ்க்கையே போராட்டம் தான். அதனால் தேர்தலும் ஒரு போராட்டம் தான், ஒரு போர்க்களம் தான். இதுவெல்லாம் எல்லா போர்க்களத்திலும் போராட்டங்களிலும் நீங்கள் வந்து பின்வாங்கியதில் சளைத்து நின்றதில் வெற்றி தான் பெற்றிருக்கிறோம். எனவே ஏறக்குறைய 10, 30, 20, 30 வருடங்களுக்கு பிறகு நம்மளை அடையாளப்படுத்தக்கூடிய இந்த ப்ரைட் அண்ட் ப்ரொடெக்ஷன், ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தையும் பெருமையும் நிலநாட்டக்கூடிய வகையில் இந்த தேர்தல் நாம் வந்து கலந்துருக்கிறோம். அதை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் நாம் செயல்பட்டுருக்கிறோம். எனவே மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையிலும் நம்முடைய வேட்பாளர்கள் திறம்பட செயல்பட்டு நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த தேர்தலில் போட்டியிட்டோமோ அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் எல்லோரும் களம் காணுங்கள். வெற்றி நமதே. வெற்றியோடு வாருங்கள், வருவோம். அனைவரும் நம்பிக்கையோடு நீங்கள் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடுங்கள். புதிய தமிழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்லும். நன்றி, வணக்கம்.